செம்மர கடத்தல் வழக்கில் தொடர்புடைய அதிமுக நிர்வாகி 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவருடைய வயது 54. இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையுடைய இணை செயலராகவும் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் வழக்கம் போல நடைபயிற்சிக்கு சென்றிருந்த பார்த்திபன் அங்காள பரமேஸ்வரி கோயில் அந்த வளாகத்தில் தான் அவர் நடைபயிற்சி மேற்கொள்கிறாரு. அங்கே 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாச்சிடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த பார்த்திபனை அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக சொல்லிடுறாங்க. இந்த சம்பவத்தை அறிஞ்சு செங்குன்றம் போலீஸார் அவருடைய பார்த்திபனுடைய உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த கொலை அப்படிங்கிறது முன்பகை விரோதம் காரணமாக நடந்ததா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை செய்யப்பட்டு வருது. பார்த்திபன் கொலை சம்பந்தமாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவான வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. அதில் அந்த மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் ஓட அவரை விரட்டி வெட்டி இருப்பது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கு. நேரடியாக ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் சம்பவ இடத்திலேயே போய் விசாரணை மேற்கொண்டிருக்காரு. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செம்மர கடத்தல் வழக்கில் ஆந்திர போலீஸாரால் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர். தற்போது பிணையில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பிணையில் இப்போ வெளியில் இருக்கார். இந்த நேரத்தில் இந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்திருக்குது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்னதாக கடந்த 15ஆம் தேதி இரவு திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியுடைய முன்னாள் அதிமுக கவுன்சிலர் பிரபு ஒரு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. பிரபுக்கு வயது 38. இவர் அந்த பகுதியில் ப்ளக்ஸ் அடிக்கிற தொழில் செஞ்சு வர்றாரு. இவருக்கும் பழமார்நேரியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவருக்கும் அடிக்கடி நிலம் விற்பது தொடர்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருந்திருக்குது. 2021 தேர்தல் நேரத்தில் பிரபுவை எதிர்த்து பாரதி ராஜா தன்னுடைய ஆதரவாளர் ஓனான் பாஸ்கரன் அப்படிங்கிறவரை நிறுத்துறாரு. பிரபு அந்த தேர்தலில் தோத்துடுறாரு. ஊராட்சி மன்ற தேர்தல். ஓனான் பாஸ்கரன் வெற்றி பெற்றுறாரு. இந்த வெற்றிக்கு அடுத்தே பாரதி ராஜா தரப்புக்கும் பிரபு தரப்புக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருந்திருக்குது. 2022ஆம் ஆண்டு பாரதி ராஜா தரப்பை பிரபு கொலை செய்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டி 2 கும்பலுக்கும் மோதல் நடந்து அது சம்பந்தமான வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவு பழமார்நேரி சாலையில் இருக்கிற தன்னுடைய அண்ணன் வீட்டில் பிரபு அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் பிரபு உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அந்த பகுதிக்கு வந்த பாரதி ராஜா தரப்பு ஆட்கள் அவரை நோட்டமிடுறாங்க. இது ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற நேரமாக பார்த்து இரவு 10 மணிக்கு 2 இருசக்கர வாகனங்களில் வந்த நபர்கள் பிரபுவை வெட்டி சாச்சிட்றாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இதை பார்த்து மிகுந்த பதட்டம் அடைகிறாங்க. இதற்கடுத்து அவருடைய சம்பவம் தெரிந்து அங்கே வந்த போலீஸார் அவருடைய பிரபுவுடைய உடலை கைப்பற்றி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீஸார் பாரதி ராஜா, மணிகண்டன், ரமேஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்திருக்காங்க. இந்த கொலை சம்பவமும் தஞ்சாவூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கடந்த 2 நாட்களில் அதிமுகவைச் சேர்ந்த 2 நபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.